Hi, this is Madan Karki. You're watching me on behindwords.com. என்னமோ ஏதோ எண்ணம் திரழுது கனவில், வண்ணம் திரழுது நினைவில், கண்கள் இருளுது நனவில். என்னமோ ஏதோ முட்டி முளைக்குது மனதில், வெட்டி எறிந்திடும் நொடியில், முட்டு அவிழுது கொடியில். நான் வந்து எந்திரன் திரைப்படத்தில் வந்து 2 பாடல்கள் பண்ணியிருக்கேன், வசனங்கள் எழுதியிருக்கேன். நான் வந்து சென்னையில் தான் பிறந்து வளர்ந்தது, எல்லாமே சென்னையில் வந்து இங்கே தான் படித்தேன். என்னோட 12th என்னோட பிஇ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணேன். முடிச்சுட்டு ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு 6 வருஷம் என்னோட மாஸ்டர்ஸ் பிஹெச்டி ரெண்டுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நான் இப்போது சென்னைக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதான் ஒரு பிரீஃப் இன்ட்ரோ. என்னமோ ஏதோ எண்ணம் திரழுது கனவில், வண்ணம் திரழுது நினைவில், கண்கள் இருளுது நனவில். சினிமாக்குள்ளே வரணுன்ட்டு முன்னாடி ரொம்ப ஐடியா இல்லை. படிச்சுட்டு இருந்த சமயத்தில் அது மாதிரி சமயங்களில் வந்து ரொம்ப ஐடியா இல்லை. ஆனால் ஆஸ்திரேலியாவிலேருந்து முடிச்சுட்டு வர சமயத்தில் வந்து ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணலாமா, க்ரியேட்டிவான ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்போ இங்கே வந்து நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், சில இதெல்லாம் பண்ணலாம், இப்படிலாம் எழுதலாம் அப்படின்ற மாதிரி சில பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்தில், முயற்சி பண்ணிகிட்டு இருந்த சமயத்தில் தான் இப்போ எந்திரனில் வந்து இது மாதிரி ஒரு சயின்டிஃபிக் ப்ராஜெக்ட் ஒன்று, சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். சங்கர் சார் அப்ரோச் பண்ணி அவர்கிட்ட இது மாதிரி பண்ணணுன்ட்டு ஆசை இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அவர் வந்து அந்த வாய்ப்பு கொடுத்தாரு எனக்கு பண்ணுறதுக்கு. சங்கர் சார் வந்து ரொம்ப அவருக்கு வந்து குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். ஒவ்வொரு விஷயத்துலையும் எந்த விஷயம்னாலும் நல்ல குவாலிட்டி வேணும்ன்ட்டு. அதுவும் ஒரு விஷயம் வந்து எந்த ஒரு சின்ன டயலாகாக இருந்தாலும், ஒரு பாட்டு வரியாக இருந்தாலும், அது எல்லாருக்கும் புரியணும். எத்தனை பேருக்கு அது புரியும், ஒவ்வொருத்தங்க அதை எப்படி எல்லாம் பார்ப்பாங்க, அந்த வரியை, அந்த டயலாகை எப்படி கேட்பாங்க, என்ன புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அவங்க பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு நல்ல அனுபவம் அவர் கூட வேலை பார்த்தது. ஏன்னா முதல் படத்துலேயே வந்து இவ்வளோ ஒரு இந்தியாவோட ஒரு டாப் டெக்னீஷியன் ஒருத்தர் கூட ஒர்க் பண்ணுறது, ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறதுன்றது வந்து நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு. அது எனக்கு கிடைச்சது வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ரஜினி சார் வந்து நான் ஒரு 2 வாட்டி தான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற சமயத்தில் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. ஒரு வாட்டி வந்து ஒரு டப்பிங் சமயத்தில் அவர் கூட இருந்தேன். சில அந்த டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டப்பிங் பேசும்போது கூட இருந்துட்டு அந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அவரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சது, படத்தோட கிளைமேக்ஸ் டயலாக் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு வந்து அப்ரிஷியேட் பண்ணார். ரொம்ப மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான ஒரு டீம், ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டான டீம். அந்த டீமில் வந்து முதல் படம் ஆரம்பித்தது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். கோ படத்தில் வந்து சங்கர் சார் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. ஹாரிஸ் சாருக்கும் கேவி ஆனந்த் சாருக்கும் இது மாதிரி எழுதியிருக்காப்புல, ரொம்ப நல்லா வரும்ன்ட்டு நான் இந்த கோ பாட்டு என்னமோ ஏதோ சாங் எழுதி 1 வருஷம் ஆகுது. ஆல்மோஸ்ட் ஜனவரி 2009 எழுதின பாட்டு அந்த பாட்டு. அப்போ வந்து ஒரு சுச்சுவேஷன், ரொம்ப சிம்பிளான சுச்சுவேஷன். ஒரு ஃபோட்டோகிராஃபர் அந்த ஃபோட்டோ பத்திரிகையில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து அவருக்கு காதல் வருது. அப்போ அந்த காதல் வரும்போது எல்லாம் குழப்பமா இருக்கு, வருதா காதலா இல்லையான்னு தெரியல. அந்த பொண்ணு வரா, பக்கத்தில் வரா, திருப்பி தூரத்தில் போயிடுறா, எதுவுமே புரியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. இந்த குழப்பங்கள் எல்லாத்தையும் பதிவு பண்ணுற மாதிரியான ஒரு பாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேவி ஆனந்த் சார் சொன்னாங்க. அதுக்கு வந்து ஒரு டியூன் வந்து கொடுத்துருந்தாரு ஹாரிஸ் சார். அந்த டியூன் கேட்ட உடனே நான் வந்து ஹாரிஸ் சாருக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணேன். ரொம்ப அடிக்டிவான டியூன் சார், இது ரொம்ப நல்லா வந்திருக்கு டியூன், நல்ல வேர்ட்ஸ் நான் கொண்டு வரேன், லிரிக் நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பித்தேன். ஒரு 1 or 2 days ஒர்க் பண்ணி இந்த லிரிக் கொண்டு வந்திருந்தோம். என்னமோ ஏதோ எண்ணம் திரழுது கனவில், வண்ணம் பிறழுது நனவில், கண்கள் இருழுது நினைவில்ன்ற மாதிரியான பாடல் வந்து ஆரம்பிக்கும்.
அந்த பாடலில் வந்து நிறைய இந்த ஃபோட்டோகிராஃபிக் டேர்ம்ஸ் அங்கங்கெல்லாம் கொண்டு வரலாம். அந்த வண்ணப்பிறழ்ச்சி அப்படின்றதெல்லாம் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபிக் டேர்ம்ஸ். அதே மாதிரி அதில் ஒரு கேட்ச் ஃப்ரேஸ் ஒன்று வரும் அந்த பாட்டு முழுக்கவே. ஏனோ குவியமிலா ஒரு காட்சி பேழை, ஏனோ உருவமிலா நாடை அப்படின்றது. அந்த கேட்ச் ஃப்ரேஸ் வந்து குவியம்ன்ற வார்த்தை வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க என்ன அர்த்தம்னு. அந்த குவியம்ன்றது வந்து ஃபோக்கஸ்னு அர்த்தம். குவியமில்லா அப்படின்றது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். ஸோ ஒரு ஃபோட்டோகிராஃபரோட கன்ஃபியூஷன்றதை வந்து ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். எதுவுமே ஃபோக்கஸில் தெரியல. காட்சி பேழை அப்படின்றது வந்து எதுனாலும் குறிக்கும். ஒரு டிஸ்பிளே யூனிட்டை குறிக்கும். ஒரு டிவி மானிட்டரையோ இல்லை ஒரு கம்ப்யூட்டர் மானிட்டரோ இல்லை வந்து ஒரு கேமராக்கு பின்னாடி இருக்கிற அந்த சின்ன ஒரு டிஸ்பிளே மாதிரி ஒன்று தெரியும் இல்லையா, அந்த டிஸ்பிளேயோ எதனாலும் குறிக்கலாம். அவன் தான் அந்த ஃபோட்டோகிராஃபர் அவனோட உலகத்தையே அந்த ஒரு சின்ன டிஸ்பிளே யூனிட்டாக பார்க்குறான். அந்த டிஸ்பிளே யூனிட்ல எதுவுமே ஃபோக்கஸில் இல்லை ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் அந்த பாட்டு. ஏனோ குவியமிலா ஒரு காட்சி பேழை அப்படின்ட்டு. அந்த பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி வந்து அந்த பாட்டோட இறுதியில் வர வரி, நிழலை திருடும் மழலை நானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முடிப்பாப்ல. ஸோ என்னோட வேலையில வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரோட வேலையை நிழலை கேப்சர் பண்ணுறது தான். ஸோ ஒரு நிழலை திருடுற ஒரு குழந்தை மாதிரியான ஒரு மனநிலையில் தான் நான் இருக்கேன். எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை, வெறும் நிழல் மட்டும்தான் எனக்கு சொந்தன்ற மாதிரி முடிக்கிற மாதிரி அந்த பாட்டு வரும். ஒரு சோகமும் காதலும் சேர்ந்து இடையோடுற மாதிரியான ஒரு பாடல். அந்த பாடலுக்கு வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் வந்து கேவி ஆனந்த் சாருக்கும் ஹாரிஸ் சாருக்கும் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். நிழலை திருடும் மழலை நானோ, ஏதோ எண்ணம் திரழுது கனவு. பயணம் படத்தில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனுபவம் அது. ஆக்சுவலி ராதாமோகன் சார் வந்து கூப்பிட்டாங்க, ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டு ராதாமோகன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், சார் உங்கள் பெரிய ஃபேன் சார், உங்களோட மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு. அபியும் நானும் அதே மாதிரி மொழி படம் தான் எனக்கு பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். அதுவும் உங்களோட நீங்கள் படத்தை எடுத்திருந்த விதமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசியிருந்தேன். அவர் சொன்னார் ரொம்ப சந்தோஷம் பேசினது, நான் இப்போ புதுசாக ஒரு படம் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், பயணம்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஸோ படித்தேன் சார், நியூஸ் எல்லாம் படித்தேன் அப்படின்னு. ஆமாம், அந்த படத்தில் பாட்டே கிடையாது, ஆனால் நீங்கள் வந்து ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னாரு. சார் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, இல்லை படத்தில் உள்ள பாட்டு எதுவுமே வரப்போறது இல்லை, ட்ரெய்லருக்கான எங்களுக்கு ஒரு பாட்டு தேவைப்படுது, அந்த பாட்டு நீங்கள் வந்து பண்ணணும், என்னை வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னாரு. போய் மீட் பண்ணப்போ சொன்னார், சப்ஜெக்ட் சொன்னார், லைட்டாக ஒரு 1 லைன் மட்டும் சொன்னார். ஃபுல்லாக ஒரு ஜேர்னி பற்றி தான் இருக்க போகுது. ஸோ ஜேர்னி பற்றி நீங்கள் என்னன்னாலும் எழுதலாம், எப்படினாலும் எழுதலாம், உங்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சொன்ன உடனே நான் ஒரு 2 days டைம் கேட்டு போயிட்டு அந்த பாட்டு முடிச்சு கொண்டு போனோடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த பாட்டு. அந்த பாட்டோட ஒவ்வொரு வரியும் அவர் கோட் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணார். இவ்வளோ இப்படி ஒரு பாட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு. அந்த பாட்டை ஒரு கரெக்ஷன் கூட சொல்லாமல் அந்த பாட்டை அப்படியே அப்ரூவ் பண்ணிட்டு உடனே ரெக்கார்டிங் போயிட்டு அன்றைக்கே ரெக்கார்டிங் முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமான ஃபீலிங். அந்த பாட்டில் வந்து என்ன பதிவு பண்ணியிருக்கோம்னா, அந்த ஒரு மனித இனத்தோட பயணம் எப்படி வந்து ஒரு ஹியூமன் ரேஸ் வந்து ஒரு ஜேர்னி அப்படின்றத பார்க்குது அப்படின்ட்டு. நீர்ச்சிறை கிழிய கருவதன் பயணம், வார்த்தைகள் தெளிய மழலையின் பயணம், கோர்த்திடும் பொய்யில் குழந்தையின் பயணம், முடியும் அப்படின்ட்டு ஆரம்பிக்கும். கருவதன் பயணம், வார்த்தைகள் தெளிய மழலையின் பயணம், கோர்த்திடும் பொய்கை குழந்தையின் பயணம், முடியும் பயணம். ஒரு நீர்ச்சிறை வந்து கிழிஞ்ச உடனே ஒரு கருவோட பயணம் முடிஞ்சு போயிருது. அதே மாதிரி ஒரு வார்த்தைகள் தெளிஞ்ச உடனே மழலையோட பயணம் முடிஞ்சு போயிருது. அதே மாதிரி ஒரு முதல் பொய்யை எப்போ வந்து கோர்க்குதோ அதோட ஒரு குழந்தையோட பயணம் முடிஞ்சு போயிருது. அந்த பொய் கோர்த்தனதுக்கு அப்புறம் அது குழந்தை கிடையாது. ஸோ இது மாதிரி அந்த ஒரு பயணம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கனவுகள் குறைய இளமையின் பயணம், காதல்கள் மறைய முதுமையின் பயணம், ஊர் மறந்தொழிய மரணத்தின் பயணம், முடியும் அப்படின்ட்டு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்ஸோட பயணம், வானினை சேர தீயின் பயணம், பூமியை சேர நீரின் பயணம், வெற்றிடம் தேடும் காற்றின் பயணம், எல்லைகள் தேடும் வானின் பயணம் அப்படின்ட்டு. ஒரு காற்று வந்து எப்பவுமே வேக்யூமை தேடிக்கிட்டு போயிட்டு இருக்கோம், அதை போய் ஃபில் பண்ணணும்னு. அதே மாதிரி ஒரு தீ வந்து மேல் நோக்கி எரியும், வானத்தை நோக்கி அது பயணப்பட்டுக்கிட்டு இருக்குன்ற மாதிரியும், மழை வந்து பூமியை தேடி கீழே விடும், அதோட பயணம் கீழ் நோக்கி வருதுன்ற மாதிரியும் அந்த பாடல் முழுக்க போயிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி அந்த பாட்டில் வந்து, கிரகங்கள் தாண்டி உயிரினை தேடும், உயிரினை தாண்டி எதுவென தேடும், தனையிழந்து வெளியினில் தேடும் மனிதனின் நெடும் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் முடியும்.
ஸோ மனிதனோட பயணம் வந்து ஏதோ கிரகங்களை தாண்டி உயர தேடிட்டு இருக்கு, உயரை தாண்டி உயிருக்கு அப்புறம் என்னன்னு சொல்லி தேடிட்டு இருக்கு. ஸோ தண்ணியை இழந்துகிட்டு வெளியில தேடிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பயணத்தை இந்த மனித இனம் மேற்கொண்டுகிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பாடல் முடியும். ரொம்ப ஒவ்வொரு வரியும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். ஒவ்வொன்றும் ஒரு பிலாசபிக்கல் தாட்டா அதெல்லாம் கொண்டு வந்து அந்த பாட்டில் வைக்க முடிஞ்சது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பிரவீன் மணி வந்து ரொம்ப அழகான மியூசிக் ஒன்று கொடுத்திருந்தாரு அந்த சாங்க்கு. அந்த பாடல் வந்து அந்த படத்தோட ரொம்ப ஒன்றி போச்சு அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். அந்த படத்தோட டைட்டில் அந்த பாடல் வருது. வானினைச் சேர தீயின் பயணம், பூமியைச் சேர நீரின் பயணம், வெற்றிடம் தேடும் காற்றின் பயணம், எல்லைகள் தேடும் வானின் பயணம். பேரண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கு, கண்டிப்பா இல்லைன்னு மறுக்க முடியாது. ஜெனட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பா இருக்கு. அம்மாவோட சைட்ல இருக்கிற ஜீன்ல ஃபுல்லா அகாடமிக் லைன்ல போயிட்டு இருக்கேன். அப்பாவோட சைட்ல இருக்கிற ஜீன்ல ஃபுல்லா கிரியேட்டிவிட்டி, அந்த சைட்ல கவிதைகள் பாடல்கள்ன்ற சைட்ல போயிட்டு இருக்கேன். அதனால அது கண்டிப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டு இருந்தேன். சின்ன வயசுல இருந்து அப்பா தான் ரோல் மாடல், அப்பா தான் ஹீரோ, சூப்பர் ஸ்டார் எல்லாமே. ஸோ அவர் எப்படி எழுதுறாரு, எப்படி வந்து இது பண்றாரு, அவர் எப்படி ஒரு இசை கேட்ட உடனே அதுக்கு எப்படி வந்து அந்த இசையை எடுத்துக்கிறாரு, அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவரை பார்த்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பா நிறைய இருக்கு.